அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல பொது அறிவியல் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இயற்பியல்ல இயக்கவியல் தான் நம்ம பார்க்க போறோம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இயக்கத்தில் உள்ளன. ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இயற்பியலில் பொருள்களின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக உள்ளன எனப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, ஒரு மேஜையின் மேல் இருக்கும் புத்தகம் பொருள் ஓய்வு நிலையில் இருப்பதை காட்டுகிறது. ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் சி. இயற்பியலின் இயக்கத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? ஆன்சர் 4 வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நேரான இயக்கம், ரெண்டாவது வட்ட இயக்கம், மூணாவது அளவு இயக்கம், நாலாவது ஒழுங்கற்ற இயக்கம். மொத்தம் 4 இயக்கம் வகைப்படுத்தலாம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருள்களின் இயக்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா, அலைவு இயக்கம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவினை கலந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது என்று பொருளாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஏ என்னும் புள்ளியில் இருந்து பி என்ற புள்ளி வரை கடக்குகிறது எனில் அந்த பொருள் கடந்த நீளம் தொலைவு என்று அழைக்கப்படும். ரெண்டாவது பாயிண்ட்டும் சரியானது. ஆப்ஷன் சி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளம் அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, தொலைவு என்பது எண் மதிப்பை கொண்ட திசையிலை அளவுரு ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட். ஆன்சர் சி. ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இடப்பெயர்ச்சி. சில முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியோட அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வேகம் என்பது எவ்வளவு விரைவாக பொருள் ஒன்று இயங்குகிறது என்பதை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, திசை வேகம் என்பது வேகத்தை அந்த பொருள் நகரும் திசையையும் குறிக்கிறது. ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் சி. எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் வினாடி. இதுவே வேறு எப்படி சொல்லலாம்னா மீட்டர். இப்போ டிவைடர் மேலே வந்துச்சுன்னா வினாடி பவரில் -1. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு என்படும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அளவீட்டு முறையில் முடுக்கத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இல்லைனா இதை எப்படி சொல்லலாம்னா மீட்டர் செகண்ட் -2. பார்த்தீங்கன்னா இது சரியானது. இரண்டும் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டு. ரெண்டாவது, ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் சமமாக இருக்கும். ரெண்டு பாயிண்ட்டும் சரியானது. ஆப்ஷன் சி. ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்து 3 சமன்பாடுகளை வழங்கியவர். ஆன்சர் நியூட்டன். இது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இது எதனோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா இயக்க சமன்பாடு. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம். ஒரு பொருளில் இயக்கத்தை ஆய்வு செய்து 3 சமன்பாடுகளை வழங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா நியூட்டன். அந்த 3 சமன்பாடுகள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று திசைவேகம், ரெண்டாவது முடுக்கம், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம். இதே பார்த்தீங்கன்னா சிலது குறியீட்டு வச்சு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிட்டால் இது என்னென்னா முடுக்கத்தினால் இயங்கும் பொருள் ஒன்று. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி. டீன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலத்தை அது குறிக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ. யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா திசை வேகத்தை அடைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்க சமன்பாடுகளை உருவாக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா V = U + AT. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா S = UT + 1/2 AT². மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா V² = U² + 2AS.
ஸோ நமக்கே தெரியும் ஆல்ரெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீணா என்னென்னு பார்த்தீங்கன்னா திசைவேகத்திலே வந்து இறுதி திசைவேகம் சொல்லுவாங்க வீணா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூ. ஸோ யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடக்க திசைவேகம். அடுத்தது ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முடுக்கத்தினால் இயங்கும் பொருள். அடுத்து கடைசியாக டி. ஸோ டி வந்து எதை குறிக்கிறதா காலத்தை குறிக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏக்க சமன்பாடு இதை சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, காற்றுள்ள இடத்தில் கீழ்நோக்கி எறியப்படும் கல் மற்றும் காகிதம் ஆகிய இரண்டில் கல் முதலில் தரையை தொடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காற்றில்லாத இடத்தில் கீழ்நோக்கி எறியப்படும் கல் மற்றும் காகிதம் ஆகிய இரண்டில் காகிதம் முதலில் தரையை தொடும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் சி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் அப்பொருளின் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளை வந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் அப்பொருளின் திசைவேகம் என்ன ஆகும்னா படிப்படியாக குறைந்து சுழி மதிப்பை பெறும். ஸோ இதுதான் சரியானது. ஆப்ஷன் 2 மட்டும் சரியானது. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு பொருளை மேல் நோக்கி எறியும் போது அது புவியீர்ப்பு திசைக்கு நேர் திசையில் செல்கிறது, மேலும் அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி எறியும் போது அது ஒரு புவியீர்ப்பு திசைக்கு எதிர் திசையில் செல்கிறதுனா அது வந்து என்னவாகும் படிப்படியாக குறைகிறது தான் வந்து சரியான பதில். ஆன்சர் பி தான் சரியானது. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் போது திசை மாறும், ஆனால் திசை வேகம் மாறாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் போகும்போது திசை தான் வந்து என்ன ஆகும் மாறாது, திசை வேகம் மாறும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் சரியானது. ஒரு பொருளுடைய திசை வேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசை மாறுபட்டால் அப்பொருள் முடுக்கப்படுகிறது என்னலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சரியானது. ரெண்டாவது, வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் கல் ஒன்று முடுக்கப்பட்ட இயக்கத்தை கொண்டுள்ளது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த விசை மைய நோக்கு விசை போல செயல்படும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை, இது சரியானது. அடுத்தது உராய்வு விசை, இதுவும் சரியானது. அடுத்தது காந்த விசை. ஸோ இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை மின்னியல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை போல செயல்படும். ஸோ ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றுள் எது மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டாக ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனை சுற்றி வருவது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. ரெண்டாவது, கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம். ஸோ இதுவும் தவறானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி. ஸோ இதுதான் சரியானது. ஆப்ஷன் டி. கூற்று 1 பாருங்க, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளன, அவற்றில் சில ஓய்வு நிலையிலும் சில இயங்கும் நிலையிலும் உள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது, ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்றவை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டு, ஆனால் பி வந்து தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. அடுத்த கொஸ்டின், ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கும் இயங்கும் பொருளை வேகமாக இயங்குவதற்கும் அப்பொருளின் வேகத்தை குறைப்பதற்கும் நகரும் பொருளின் திசையினை மாற்றவும் உதவுவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை. பொதுவாக விசை என்பது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தள்ளுதல் இழுத்துதல். ஆன்சர் டி. அடுத்தது, விசை என்பதை தன் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்கிய அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷனில் இது ஒன்று. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம். ஆன்சர் இயந்திரவியல். ஸோ அடுத்த கொஸ்டின், கூற்று 1 பாருங்க, விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு. ரெண்டாவது, விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கவியல் ஆகும். ஸோ ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே
இயற்கையான தந்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை என்று கூறிய அறிவியல் அறிஞர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அரிஸ்டாட்டில். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.